எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஆவடி பக்கத்தில் இருக்கிற அன்னனூர்ன்ற ஊரில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு நிலையம்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மயான காளி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சொல்கிற அருள்வாக்கு மிகவும் துல்லியமாக இருக்கிறதா இங்கே வர பக்தர்கள் எல்லாருமே சொல்லி நம்மளால் கேட்கவும் முடியுது. முக்கியமா எவ்வளவோ பணம் செலவு பண்ணி தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சரியாகிருக்குன்னு சொல்லிட்டு, இங்க வரும் பக்தர்கள் அழுத்தமாவும், ஆணித்தனமாவும் ரொம்ப நம்பிக்கையோடும் சொல்றாங்க. சரி, இந்த கோவில் எங்க இருக்கு? இங்க என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்றாங்க? அண்ட் முக்கியமா இங்க அருள்வாக்கு எப்படி சொல்றாங்க? இது போல எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. உங்க பேருமா? என் பேரு எஸ். விமலா தேவி அப்பா. கோவில் எங்கம்மா இருக்கு? இது அன்னனூர் ஆவடியில இருக்கு. ஆவடி சொன்னா தான் அன்னனூர் எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால அன்னனூர் ஏரிக்கரைன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிய வரும். செயின்ட் பீட் காலேஜ் எதிர்க்க இருக்கு. எத்தனை வருஷமாம்மா அந்த கோவில் இருக்கு? இந்த கோவில் ஒரு 13 வருஷமா இருக்குங்க ஐயா. 13 வருஷமா இருக்குங்களா? சரி, நீங்க எவ்வளவு நாளா குறி சொல்லிட்டு நாங்க இருக்கீங்க? குழந்தையிலே அம்மா, அப்பா பூர்வீகமா அந்த தாத்தா பரம்பரையில வரோம். அம்மா மேல அருள்வாக்கு சொல்லியிருந்தாங்க நாகராஜ சாமி. அவங்களுக்கு நான் பணிவிடை செய்யும்போது என் மேல அந்த அம்மாவுடைய ஆசைப்பட்டு, ஃபர்ஸ்ட்டு முருகர உச்செடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்காளம்மா. நெறைய சாமிகள் என் மேல அவங்கவங்க வருவாங்க. ஆனா ஸ்டாண்டர்டா இன்னைக்கு நிக்கிறது மயானக்காளி, அங்காள பரமேஸ்வரி. 9 வயசுலயே எங்களுக்கு நெறைய பேருக்கு அருள்வாக்கு குடுத்துருக்காங்க. குடுத்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்ற அளவுக்கு தாயோடைய அருள் எனக்கு குடுத்துருக்காங்க. எல்லாமே இப்போ சக்தியில தான் சொல்றோம். இப்ப குறி கேட்க வராங்க. என்ன பிரச்சனைன்னு அவங்களே சொல்லணுமா? இல்ல நீங்களே பார்த்து எல்லாமே சொல்லிடுவீங்களா? இல்லைங்க ஐயா. அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு மனசு சரியில்லன்னு இங்க வந்தாலே, அவங்களுக்கு கொண்டு வர போறது ஒரு 3 கனி, வெத்தல பாக்கு, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் அத கொண்டு அம்மாகிட்ட நின்னம்மா எனக்கு அருள் சொல்லணும்னாலே அழைப்பு செய்றது. எதற்காகன்னா, அவங்க குலசாமி சும்மா கூப்பிட்டு நம்ம அழைப்புக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த குலசாமி தட்டுல சீர் குடுத்து, இந்த மாரி ஒரு தட்டுல சீர் வச்சு எல்லாத்தையும் செய்வாங்க. செய்து இந்த தட்டுல தான் அந்த குலசாமிய இறக்குவாங்க. இதுல காணிக்கை வச்சு இறக்கி, அவங்களுக்கு குடும்பத்துல யார் யார் வந்திருக்காங்களோ இந்த தட்ட புடிச்சு அவங்க நிக்கும்போது, அம்மா நானும் புடிச்சுக்குவேன். அவங்க குலசாமி, ஊர் பேரு அத சொல்லிட்டு, அவங்களுடைய அருளுக்கு என்ன தேவையோ இதுல எல்லாமே அம்மா மனசுல நெனச்சுக்கோங்க. எல்லாமே இதுல வந்துரும். திருசூலத்தாண்ட போய் 3 சுத்து சுத்தணும். அதுக்கப்புறம் அம்மாவுடைய சுயம்பு. இங்க ஒரு 3 சுத்து சுத்தணும். சுத்தி இங்க அமர்ந்தாங்கன்னா, திரும்ப இந்த தட்டு நம்ம கைக்கு குடுப்பாங்க. அப்ப அமரும்போது அவங்க பிரச்சனைகள் அந்த தட்டுல இறங்கிடும். அப்ப இந்த கனி, இந்த தீபம் கொண்டு அம்மா வைத்து, இந்த கனியும் தட்டுல வைத்துக்கிட்டு அம்மா உத்தரவு சொல்லுவாங்க. அதே போல ஒரு தீபம் இருக்கு. இந்த தீபம் தான் அருள்வாக்கோடைய முக்கியத்துவம். இந்த தீபத்துல எல்லாமே தெரிஞ்சிரும். அவங்களுக்கு செய்வன இருக்கா, பேய் இருக்கா, பிசாசு இருக்கா, உடல் ரீதி பிரச்சனையா, இத தண்ணீல விடுவாங்க. இது ஏத்தி நான் வேணா அம்மா காட்டவா? இத தண்ணீல விடுவாங்க. அவங்க வந்திருக்கிறவங்க குலசாமி நெனச்சுக்கிட்டு கங்கையில இருக்கிறத கும்பிடணும். கும்பிடும்போது அவங்களுடைய எல்லா சக்திகளும் அதுல இறங்கும். தீய சக்தியா இருந்தாலும் இறங்கும், தெய்வ சக்தியா இருந்தாலும் இறங்கும். அதுக்கு பிறகு இத ஏத்தி குடுப்பாங்க. இத கையில குடுத்தாங்கன்னா, இத இப்டி புடிச்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க உட்காரும்போது ஆத்தா வேம்பு எடுத்து அவங்க தலையில வைப்பாங்க கொத்து பெரம்ப. இத வைத்தாலே அவங்க எல்லாருடைய கதைகளும் மொத்தத்தையும் வந்துரும். இந்த மண்ண கையில பிடிச்சுக்குவாங்க. அம்மா வேம்பு வைத்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த தண்ணி நீர்வட்டத்துல அவங்களுக்கு என்ன இருக்குன்றத தண்ணீலருந்து எடுத்து காட்டுவாங்க. இப்போ அவங்க ஏதாவது ஒரு உத்தரவு வருது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உத்தரவு பார்க்குறோம் அப்டின்னா, இதுல உருவங்கள் வரும். இப்போ நான் எதையும் சொல்லல. அப்படியும் ஒரு உத்தரவு கிடைச்சிருக்கு. என்ன உத்தரவு கிடைச்சிருக்கு? இது என்ன ஒரு காரணம்னா, ஒரு பெண்ணு. ம். ஏன்னா, இந்த தீபம், இந்த தட்டு யாராவது வாங்கி வச்சிருப்பாங்க. ம். இன்னைக்கு அமாவாசை பூஜையில இறங்கியிருக்கும். ஒரு பெண்ணுடைய உருவம். ஒருத்தர் காத்து பிடிச்சிருக்குன்னு இப்போ வாக்கு பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த தட்டுலேருந்து தான் நான் தீபம் எடுத்து இப்போ காட்டுறேன். அதனால அவங்களுக்கு பெண் உருவத்த குடும்பத்த சர்வ நாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பெண் உருவம் தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? ஏன்னா, இந்த தட்டு அவங்க கொண்டு வச்சுட்டு போன தட்டு, இப்போ ஃபைனலா முடிச்சுட்டு போயிருக்காங்க அமாவாசை பூஜையில. அந்த தட்டுலேருந்து ஒரு தீபம் எடுத்து நான் வைக்கிறேன். அப்ப வைக்கம்போது அவங்களோட பிரச்சனைகள் இது தெரிய வருது. இப்ப இதுல எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு செய்வன இருக்கு. அதனால சொல்லியிருக்காங்க. நாளைக்கு கோவிலுக்கு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் நிவர்த்தனி நாளைக்கு தெரிஞ்சிரும். அவங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ, அத செய்து அம்மா நிவர்த்தனி பண்ணி குடுத்துருவாங்க. அதே இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது இந்த தெய்வத்திலே தெரிஞ்சிரும். அது இவங்க, அவங்கன்னு அம்மா குறிப்பிட்டு சொல்லாது. ரத்த சம்பந்தம்ன்னு சொல்லாது. அங்க அடையாளம், கட்டியிருக்கிற சேலை, தலைமுடி வரைக்கும் சொல்லிடுவாங்க அடையாளத்த.
அவங்க என்ன கலர் பொட்டு வச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க தெரிஞ்சுக்கலாம் எதிரிகள. ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக. அதே இடத்துல இந்த மண்ணுல வந்து செய்யும்போது, மண்ணுக்கு எல்லா கெட்டதையும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அவங்க மண்ணுக்கு உயிர் பலம் குடுப்பாங்க. வீட்டு அழைப்பும் இருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டாலும் அங்க போய் அம்மா இடத்துல மண்ணுக்கு அழைப்பு குடுத்து, வீட்ட சுத்தி பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அத சொல்லுவாங்க. அது சரியா இருக்குன்னா, அதுக்கு நிவர்த்தனை பண்ணி குடுப்பாங்க. இது ஆத்தா விருப்பப்பட்டா தான் செய்வாங்க. அவங்களுடைய இடத்துல விருப்பங்கள் தப்பா இருக்குன்னா, அந்த இடத்துல கால் வைக்க மாட்டாங்க. ஏன்னா, அங்க போய் செஞ்சு அவங்க நல்லா இருக்கணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு தீமை இருக்கு, வரக்கூடாது அப்படின்னு பக்கத்துல, அக்கத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா போக மாட்டாங்க. இங்கிருந்து அந்த சக்திகள குடுத்து எடுத்துன்னு போய் நிறுத்தி முடிவாங்க. அதனால அவங்க நல்லா இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு அந்த குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கல. அவங்க நெறைய சொத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏவல் பண்ணி விடுங்க, செய்வன பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இங்க வராங்க இல்லையா? அப்படி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அவங்களுக்கு அனுமதி இருக்கா? இல்ல அனுமதி இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். அனுமதி இருக்கு. ஏன்னா, உட்காரும்போது தான் அவங்களோட எண்ணங்கள் அதிகமா தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு இதுக்கு உனக்கு நிவர்த்தனி இருக்கும். அத பண்ணிக்கன்னுவாங்க. இல்ல எனக்கு அவங்கள அழிச்சு தான் அந்த மண்ணு வேணும்னா, அம்மா அத எதையுமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கனி குடுத்து, உன் தலைய சுத்தி எடுத்துட்டு போய் உன் எண்ணங்கள் அழியட்டும் அப்படி சொல்லி எடுத்து தண்ணீல போட்டுட்டு வெளிய போயிடுன்னு சொல்லுவாங்க. இவங்க யாராவது செத்துட்டவங்க அந்த ஃபோட்டோ கொண்டு தட்ல ஃபோட்டோ வச்சு நாங்க ஃபோன் குறி பார்ப்போம். ஃபோன் குறி பார்க்கறதுனால ஃபோட்டோ வச்சு சொல்றோம் அப்படின்றது தகவல நான் சொல்லியிருக்கேன். அதனால என்ன பண்றாங்க, செத்துட்டவங்கள ஃபோட்டோ வச்சு, தட்ல வச்சு உத்தரவு சொல்லுங்க அப்படின்னு வந்து எங்கள வந்து பொய் சொல்றாங்களா, உண்மை சொல்றாங்களான்னு ஆராய வராங்க. அப்பயும் அம்மா சொல்லும். இது தப்பு. அந்த மனிதன் உயிரோடு இல்ல. அவரு தீ குளிச்சு இறந்திருக்காரு. அவர் சுடல்ல இருக்காரு. நீ இந்த மாரி பண்ணது தப்புன்னு வாக்கு இல்லன்னு சொல்லி வெளிய அனுப்பிச்சுருவாங்க. அந்த மாரி ஒரு அம்மா மன்னிப்பும் கேட்டு வெளிய போயிருக்கு. அந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் நன்மையில தான் செய்வாங்களே தவிர, தீமைய செய்ய மாட்டாங்க. இப்ப நான் வெளியூர்ல இருக்கேன். எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. என்னால கோவிலுக்கு வர முடியல. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஃபோட்டோ மட்டும் அனுப்புனா, உங்களால ஃபோன் குறி பார்த்து துல்லியமா சொல்ல முடியுமாமா? நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. "வர முடியலம்மா, என்னால செய்ய முடியல." அப்படின்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ. நம்மளுக்கு ஃபேமிலிக்கு பார்க்குறோம்னா, ஃபேமிலி ஃபோட்டோ அனுப்பணும். இல்லம்மா நான் தனிப்பட்ட பர்சனலா நான் பார்த்துக்கணும், தொழில் ரீதியா, மன ரீதியா அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோ, குலசாமி டீட்டெயில், ஒரு காணிக்கை சொல்லுவாங்க கோவில்ல. அந்த காணிக்கை அவங்க செலுத்தணும். அந்த காணிக்கை செலுத்தும்போது, இவங்களே கோயில்லேருந்து கான்டாக்ட் மறுபடியும் குடுப்பாங்க. இந்த நேரம் குடுப்பாங்க. அத பார்த்துட்டு, அப்பயே அவங்களுக்கு வாக்கு குடுத்துறலாம். அவங்க லைன்லயே இருப்பாங்க. அப்பயே வாக்கு குடுத்து, அம்மா எல்லாத்தையும் நிவர்த்தனை பண்ணிருவோம். சரி, தப்புன்னு அவங்க பதிலுக்கு சொல்லிடுவாங்க. தீர்ப்பா நல்லா இருக்கு அப்டின்னா, உடனே அவங்க ஏதாவது நிவர்த்தனை பண்ணிக்குவாங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஏதாவது கோவிலுக்கு போய் சாங்கியம் பண்ணுங்க, நல்லாயிடும் சொன்னா, அதையும் சொல்லிடுவோம். சரிம்மான்னு கேட்டுப்பாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்களோட எல்லாத்தையும் அம்மாவால சொல்ல முடியும். அதேபோல நிவர்த்தனைய நெறைய பேருக்கு பண்ணி குடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் ஃபோன் குறி நெறைய வந்திருக்கு. நெறைய பேர் இங்க வந்திருக்காங்க. ஃபோன்ல பார்த்துட்டு என்ன நேர்ல பார்க்கணும்னு வெளிநாட்டுலருந்து வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. இன்னைக்கும் என்ன பார்க்க நெறைய பேர் வராங்க. இது ஆத்தா குடுத்த அருளோட சக்தி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆமா, இப்போ சில பேர் வந்து உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா, அவங்க சாப்பிடுற சாப்பாடு சரியா ஜீரணமும் ஆக மாட்டேங்குது. கை, கால் எல்லாம் வலியா இருக்கு, குடைச்சலா இருக்கு. இதுபோல பல பிரச்சனைகள சந்திக்கிறாங்க இல்லையா? ஸோ, அதுபோல ஆட்கள் உங்க ஆலயத்துக்கு வரும்போது, நீங்க என்ன மாரி தீர்வு குடுப்பீங்க? அது வந்து அப்படி இல்ல ஐயா. அவங்க வயித்துக்குள்ள ஏதாவது மருந்து. இவங்கள வசியம் செய்யணும். இவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும். நம்ம இவங்ககிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு. பெண்ணால பிரச்சனை இருக்கலாம், மத்தவங்களால பிரச்சனை இருக்கலாம், நண்பர்களால பிரச்சனை இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை இருக்குன்றது இங்க வராங்க இல்லையா? அப்பயே அம்மா சொல்லிடுவாங்க. சிக்கன்ல வச்சிருக்காங்க, ஒரு வடை சுட்டு வச்சிருக்காங்க, தோசை சுட்டு குடுத்துருக்காங்க, கார சட்னில பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்களே சொல்லி, அந்த மருந்து எந்தெந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அத கடைச்சு குடுத்துருக்காங்க, அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மருந்துக்கும் ட்ரீட்மெண்ட் இங்கேயே குடுத்துருவாங்க. அது குடுக்கும்போது அவங்க அந்த உருண்டைய சாப்பிட்டு வெறும் வயித்துல ஒரு 4 மணிக்கு சாப்பிடணும். அந்த தண்ணி குடிச்சுட்டாங்கன்னா, ஒரு 4 லிட்டர் தண்ணி அவங்க குடிக்கணும். ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள குடிச்சிடணும். குடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வயித்துப்போக்கால வரும். அவங்களுக்கு எந்த வானியத்துல நீர் வழித்துல குடுத்தா நீரா வெளிய வந்துரும். இல்ல ஆகாரத்துல குடுத்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல இருக்கோ, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு போயிடும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிரும். நம்ம வயிறு கிளியர் ஆயிடும். ஒரு மாரி ஆயிடும். உடம்பு லேசாயிடும். நம்மளுக்கு இதனால தான் மருந்து இருக்கு. வசிய பொருள் குடுத்துருக்காங்க. இதனால இப்படி நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அப்ப நல்லா இருக்கம்மான்னு வந்து சொல்லுவாங்க. அதிலயே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். மருத்துவத்துல காட்டாத விஷயம் மாந்திரீகத்துல தெரியப்படுத்திருவாங்க. ஆமா, நெறைய பேருக்கு ஏதாவது முக்கியமான பொருள் ஏதாவது காணாம போயிருக்கும். அதாவது நகை காணாம போயிருக்கும். இல்லன்னா வண்டி, வாகனம் ஏதாவது காணாம போயிருக்கும். அதுபோல காணாம போகி யாராவது இங்க வந்திருக்காங்களா? அவங்களுக்கு அந்த பொருள் திரும்ப கிடைச்சிருக்கா? நெறைய, நெறைய நடந்திருக்கு.
இது எப்படின்னா, முதல்ல நாங்க வந்து இங்க பார்க்கும்போது, ஒரு குட்டி யானை காணாம போய் வந்திருக்காங்க. இங்க வந்து உட்காரும்போது அம்மா அந்த குட்டி யானையோடைய கலரு, அந்த நம்பரு, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னாங்க. எங்க உட்டாங்க, எங்கேருந்து அந்த வண்டி எப்படி போச்சு, அந்த அங்க அடையாளத்தோட சொன்னாங்க. அதேபோல 3 நாள்ல அந்த இடத்துலருந்து போய் பாருங்க. இந்த வாகனம் கிடைக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது கோவில் வச்ச முதல் முறையிலேயே அது ஃபர்ஸ்ட்டா சக்சஸ் ஆயி, அவங்களே வந்து அம்மாக்கு ஒரு வெற்றி மாலைய போட்டிருக்காங்க. இது நடந்திருக்கு. அதேபோல இன்னொருத்தர் இதே மாரி காய் வியாபாரம் செய்றவங்க. அவங்களுக்கு இதே மாரி சம்பவம் நடந்திருக்கு. அவங்க வந்து அம்மாட்ட உத்தரவு கேட்டு, இதே போல அந்த வண்டி அவங்களுக்கும் அது இன்னொரு வண்டி கிடைச்சிருக்கு. நகை ஏதாவது காணாம போய் கிடைச்சிருக்காமா? பைக்கும் அதே போல கிடைச்சிருக்கு. நகையும் இப்ப எப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு எடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இங்க வரும்போது அம்மா சில விஷயம் காட்டி குடுக்காம சொல்லிடுவாங்க. இந்த நகை உனக்கு வெளிய போகல. வீட்டுக்குள்ள தான் இருக்கு. நான் பண்ணி தரேன். இத்தன நாளுக்குள்ள உனக்கு கிடைக்கும். நீ அமைதியா இருன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த நகை கிடைச்சிரும். அதேபோல இந்த நகை வெளிய போயிருக்கு. இந்த அங்க அடையாளத்தோட ஒருத்தர் கொண்டிருக்காங்க. அத நான் நிவர்த்தி பண்ணி தரேன். காத்திரு. வெயிட் பண்ணி உன் இடத்துல அங்க நீ அந்த இடத்துல அன்னைக்கு இருக்காத. வீட பூட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் வெளிய போயிடு. அந்த பொருள் உனக்கு 3 நாள்ல கிடைச்சிரும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரீசென்ட்டா இப்போ 1,50,000 சைனு வீட்டுக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க. அது அம்மா அடையாளத்தோட சொல்லி, அந்த 3 நாள் நீ வீட்ட பூட்டிட்டு வெளிய போ. 3வது நாள் வந்து தெற. அந்த பொருள் உனக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாரி படிக்கு கீழ அந்த செயின் கிடைச்சது. அவங்க அந்த செயின கொண்டு வந்து அம்மாக்கு போட்டு, மாலை போட்டு நன்றி சொல்லிட்டு போனாங்க போன வாரம். அதேபோல ஒரு பாப்பா கூட இருக்கிறவங்க கூடயே இருந்து ஒரு கம்பள தொலைச்சுட்டாங்க. இங்க வந்து எதுக்குன்னு கூட சொல்லல. உட்காந்தவுனே அம்மா சொல்லிட்டாங்க. "ஜோடி கம்பல் தொலைச்சுட்டு இருக்கேன். நட்புல ஒரு விஷயம் தப்பா இருக்கு. ஒருத்தவங்க புது ஆள் வந்து அத எடுத்துட்டாங்க. நான் வந்து உனக்கு அத எடுத்து தரேன். 2டே நாள். 3ஆவது நாள் அவங்க வெளிய போறாங்க. அன்னைக்கு பௌர்ணமி. போறதுக்குள்ள அந்த பொருள புடிக்கணும். அந்த கனி கொண்டு போய் அங்க வச்சுரு. அந்த நகைய வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க" அப்டி சொன்னாங்க. அதே மாரி அந்த வீடு ஃபுல்லா தேடுனவங்களுக்கு அந்த நகை கிடைக்கல. 3ஆவது நாள் பௌர்ணமிக்கு கரெக்ட்டா உன்னுடைய பொருள போய் தேடு. படிக்கிற புக்ல போய் தேடுன்றாங்க. கரெக்ட்டா அந்த படிக்கிற புக்ல அவங்க கொட்டி வச்சுட்டாங்க. திருப்பியும் போய் தேடுன்றாங்க. அன்னைக்கு அந்த கிடைக்கிற இடத்துல அந்த தோண்டி கம்பல் கிடைக்குது. அதுவும் கிடைச்சு எடுத்துட்டு வந்து அம்மாட்ட வச்சு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பாப்பா எடுத்துட்டு போனா. அது வந்து ஒரு 1 மாசம் ஆகுது. அம்மா மடியில இருந்தது அந்த கம்பல். ஏன்னா அம்மா கிட்ட இருக்கட்டும் அப்டி சொல்லி வச்சுட்டு எடுத்துட்டு போனா. நான் தான் வேணாம்மா எடுத்துட்டு போயிடுன்னு குடுத்து விட்டுட்டேன். அதேபோல ரீசென்ட்டா ஒருத்தவங்களுக்கு ஒரு கம்பல் ஜோடி காணாம போயிட்டு இங்க வந்தாங்க. அதேபோல அவங்களுக்கும் அது கிடைச்சது. ஒரு பாப்பா தூக்கத்துல இருந்து செயின் 6 மணிக்கு எனக்கு கால் பண்றா ஃபோன்லயே. அந்த செயின் வந்து தூக்கத்துலேருந்து காணோமா எந்திச்சு பார்க்குறா. நான் அம்மா ஃபோன்லயே சொல்றேன். காலம்பர தூக்கத்திலே நானும் படுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க கேட்கும்போது நான் உச்சரிவு குடுக்குறேன். அம்மா அந்த செயின் கிடைச்சிரும். நீ கவலைப்படாத. நடமாட்டத்துல தான் இருக்குன்னு நான் சொல்றேன். அதே போல எந்த இடத்துல விழுந்திருக்குன்னு கேட்டாங்க. நான் சொல்ற அடையாளத்துல போய் உட்கார சொல்றேன். கரெக்ட்டா அவங்க போய் பேக் வாங்குற கடையில தான் அது விழுந்திருக்கு. அந்த கடை திறக்கறதுக்கு முன்னாடி நீ போய் இரும்மா. கண்டிப்பா அது கிடைக்கும்னு சொல்றேன். கரெக்ட்டா போறாங்க. கிடைச்சது. அதுவும் இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நடந்த கத தான். அந்த பெண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம்மா, இந்த மாரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு, அதுக்கப்புறம் திருச்சிக்கு அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த செயின போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் பண்ணி, நன்றி சொல்லி, அம்மாக்கு ஒரு காணிக்கைய அனுப்பிச்சு விட்டாங்க. இது வந்து சின்ன பாப்பா தான் கல்யாணம் ஆகாத பாப்பா. இந்த விஷயம் நடந்திருக்கு. நகைகள் இப்ப அதிகமா காணாம போகுது. அதிகமா கிடைச்சிருக்கு. இந்த 1 மாசத்துலயே ஒரு 6 பேருக்கு அது மாரி கிடைச்சிருக்கு. சில பேருக்கு வந்து நைட் டைமில் ஏதாவது எமர்ஜென்சி ஆகியிருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க அந்த டைமில் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்களா? இல்லை குறிப்பிட்ட சில நேரத்தில் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணுமா? அப்படிலாம் இல்லைங்க ஐயா. என் நம்பர் வந்து எல்லாருக்குமே நான் எமர்ஜென்சியா தான் குடுத்துருக்கேன். அவசரம், அங்கலாப்புக்கு எப்பவுமே ஃபோன் பண்ணுவாங்க. என் ஃபோன் நான் எங்க இருக்கனோ, அந்த ஃபோன் எப்பவுமே இருக்கும். ஒரு நாள் நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன். அதேபோல ஒரு நாள் அந்த ஃபோன வந்து எங்கேயும் மாத்தி வைக்க மாட்டேன். ஏன்னா, எப்பயுமே எனக்குன்னு ஒரு ஃபோன் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாரி ஒருத்தவங்க வந்து ரொம்ப தூரத்தில இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க, எனக்கு இது மாரி ஃபோன் வந்து பண்றாங்க. நாகர்கோயில் அவங்க. அப்ப அவங்க ஃபோன் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "அம்மா எனக்கு ரொம்ப திடீர்னு என்னான்னு தெரியல. படுத்துக்கிட்டே இருந்தேன். உங்க நம்பர் கிடைச்சது." அப்போ வந்து நான் வெக் நியூஸ்ல வந்து நம்பர் குடுத்துருக்கேன். அந்த வெக் நியூஸ்லேருந்து அவங்க நம்பர் எடுத்திருக்காங்க. எடுத்து என்கிட்ட சொல்றாங்க, "அம்மா எனக்கு திடீர்னு உடம்பு முடியல. எனக்கு ஏதோ பண்ணுது. எனக்கு என்னமோ ஆகுதும்மான்றாங்க." நான் தூக்கத்துலேருந்தே ஒரு 11:30 மணிக்கு இத ஃபோன் பண்றாங்க. நான் சொல்றேன், "ஒரு 5 நிமிஷம் எழுந்துச்சு உட்காரும்மா. நான் பண்றேன். உங்க பேர் சொல்லுங்கன்றேன்." அவங்க பேர் வந்து அகிலா. அவங்க சொல்லும்போது நான் எல்லாத்தையும் பண்ணி தரேன். அப்படியே எல்லாமே கொஞ்ச நேரத்துல அவங்க அப்படியே மனம் மாறிர்றாங்க. நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி தூங்குறாங்க. எனக்கு அதையும் ஃபோன் பண்ணி சொல்றாங்க. "என்னம்மா செஞ்சீங்க? எனக்கு உண்மையா உங்கள பார்க்கணும். கண்டிப்பா நான் நல்லா ஆயிட்டேன்னு" திரும்ப எனக்கு ஃபோன் பண்றாங்க. அதுக்காகவே ரூ. 10,000 செலவு பண்ணிக்கிட்டு, அந்த அம்மா கார் எடுத்துட்டு இங்க வந்தாங்க. வந்து என்ன பார்த்து நன்றி சொல்லி அம்மாக்கு செய்ய வேண்டியத செஞ்சுட்டு, ஏன்னா ஒரு முகம் தெரியாத ஒருத்தர் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, "இந்த உதவி செய்றீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு" வந்தாங்க.
அவங்க கொஞ்சம் ஹேண்டிகேப்பா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க அத பெருசா எடுத்துக்காம, கார் எடுத்துட்டு வந்து, இங்க அம்மாக்கு பூஜை செய்து, அம்மாக்கு எல்லாமே குடுத்துட்டு, சந்தோஷப்படுத்திட்டு, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. அதே சம்பவம் 2 தடவ நடந்திருக்கு. ஒரு கை குழந்தைக்கு 1 1/2 வயசு குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனவங்க சொல்லியிருக்காங்க, இந்த அம்மாக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு. அப்ப பண்ணும்போது திருவேற்காடு அவங்க. திடீர்னு பண்றாங்க. கோயில் நட சாத்தியிருந்தா நாங்க உள்ள வர முடியாது. அம்மாவுடைய ஆக்ரோஷமா இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தையோட பேர் சொல்றாங்க. நாங்க கட்டு போடுறோம். அந்த குழந்தைய ஒரு ஒரு 10 நிமிஷத்துக்கு நாங்க சொல்ற இடத்துல உட்கார வச்சு பூஜை செய்யுங்க. விளக்கு ஏத்துங்க. அங்க தண்ணி குடுத்து, விபூதிய கொஞ்சம் போடுங்க. எங்க பேர், அம்மா பேர் உச்சரிங்கன்னு சொல்றோம். மயானகாளி அம்மான்னு 3 தடவ உச்சரிச்சு, அந்த விபூதி தண்ணீல போட்டு அவங்களுக்கு ஒரு குடுப்பாட்டிடுங்க. அதேபோல அவங்க உட்கார இடத்துல தெளிச்சு விட்டு உட்கார வைங்கன்னு நாங்க அங்க மந்திரக்கட்டு போடுறோம். அவங்களுக்கு காத்து பிடிச்சிருக்கு. அது எங்களுக்கு தெரியுது. ஆனா அத சொல்ல முடியல. காலம்பர குழந்தைய கூட்டு வாங்க அப்படி சொல்றோம். அதேபோல அது கொஞ்ச நேரத்துக்கு குழந்தை சரியாயிட்டா. அந்த நம்பிக்கையோட அவங்க 5:30 மணிக்கெல்லாம் கோயிலாண்ட குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்பயே அவங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து சரி பண்ணி குழந்தைய காப்பாத்தி குடுத்துட்டு, இன்னைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு 7 வயசு ஆகுது. அதேபோல அவங்களுக்கு இன்னொரு குழந்தையும் இன்னைக்கு பிறந்திருக்கு. நல்லா இருக்காங்க. ஒரு குறையும் இல்ல. அதேபோல ஒரு அம்மாவுக்கு இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்றாங்க. வீட்ல அடங்கல. ஒரு 6 மாசமா பிரச்சனை. அங்கங்க சுத்திட்டோம். கடைசியா உங்க நம்பர் தராங்க. அந்த நம்பர்ல வந்து நீங்க பேசுங்கன்றாங்க. சரிம்மா நான் பேசுறேன் குடுங்க பேசுறேன். அந்த பாப்பாக்கு பாப்பான்னு சொல்ல முடியாது. அவங்க 2 குழந்தைங்க இருக்கு. அந்த அம்மா. இப்ப அந்த அம்மா நம்ம கோவில்ல தான் வேலை செய்றாங்க. அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்குது. அப்போ நாங்க ஃபோன்ல சொல்றோம். அவங்க பேர சொல்றாங்க. கட்டு போடுறோம். காலம்பற 7 மணிக்கு கூட்டு வாங்கன்றோம். அப்போ அவங்க ரொம்ப பிரச்சனைல இருக்காங்க. நைட்டு மட்டும் லைட் ஆஃப் பண்ணாத உட்கார வச்சு கட்டு போடுறோம். அவங்க வீட்ல இருந்து பண்ணிக்கிறாங்க. நாங்க இங்கேருந்து பண்றோம். கிளியர் பண்றாங்க. நல்லா ஆயிட்டாங்க. நார்மலா இருக்காங்க. காலம்பற கூட்டு வர வரைக்கும் எங்களோட பொறுப்புல நாங்க நூல் கட்டு போட்டுறோம். கண்ட்ரோல்ல வச்சுப்போம். அப்புறம் காலம்பற அவங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்து சரி பண்ணி குடுப்போம். இந்த மாரி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நெறைய இருக்கு. நெறைய சொல்ல முடியாது. நெறைய பர்சனலா அந்த மாரி நெறைய நடந்திருக்கு. சில பேருக்கு வந்து வீட்ல இருக்கவே முடியாது. ரொம்பவே பிரச்சனையா இருக்கும். ஆனா, அவங்க கொஞ்சம் வெளிய போம்போது, அவங்களுக்கு எல்லாமே சரியா இருக்கிறா போல இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, அதுபோல இருக்கிறவங்களுக்கு, நீங்க வீட்டுக்கு போயிட்டு சரி பண்ணி குடுப்பீங்களா? அப்படி இல்லன்னா, கோவில்லயே வச்சு சரி பண்ணி குடுப்பீங்களா? அது அவங்களுடைய நம்பிக்கை வந்து எப்படின்னா, "ஏவல் வீட்டுள்ள சுத்துது, ஏதாவது பண்ணுது" அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, அத நம்ம இங்கே அம்மாவே சொல்லிடுவாங்க, "இந்த ஏவல் அங்க இருக்கு. நான் பண்ணிக்கிறேன்." அதையே நான் நம்பல. வீட்டுக்காரர் நம்புவாங்க, பொண்டாட்டி நம்பாது. இதே பொண்டாட்டி நம்பும், வீட்டுக்காரர் நம்ப மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. அப்படி நம்பாத போது, இங்க வந்து மனைவி உட்கார்றாங்கன்னா, வீட்ல நடந்த கதையெல்லாம் சொல்லிடுவாங்க. அதுக்கு தீர்வும் அம்மாவே இப்பயே சொல்றாங்க பாரு. அந்த தீர்வும் சொல்லிடுவாங்க. சொல்லம்போது, அது இங்கிருந்து நம்ம சில பொருள் அவங்க பேர் வச்சு கட்டு போட்டுட்டோம்னா, அவங்க சாந்தமாயிடுவாங்க. அந்த வீட்டுல என்னென்ன இருக்குன்றத காட்டுன்னு என்ன ஒருத்தர் கேட்டுருக்காரு. இதெல்லாம் வந்து என் மனைவிக்கு தான் இருக்கு. நடந்திருக்கு இந்த கதை. என்னன்னா, எனக்கு மட்டும் தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. அவங்களுக்கு இருக்கு. எனக்கு எதையுமே தெரிஞ்சதில்ல. நான் இத நடந்தா தான் இத நான் நம்புவேன்னு சொல்றாங்க. அம்மா வர வச்சு ஒரு கனி கொடுத்து, "நீ போய் பத்திரமா உன் கனிய பாதுகாப்பா வச்சுக்க." அவனுக்கு நான் சொல்லம்போது எதுவுமே வேண்டாம். "உன் பாதுகாப்புக்கு நீ வச்சுக்க. இன்னைக்கு இரவு அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது காலையில நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவன் கோயிலாண்ட வருவான்னு" சொல்றாங்க. இதே இடத்துல. அப்போ வரம்போது, அவருக்கு ராத்திரிலாம் அவங்க சுத்தி, சுத்தி அடிச்சிருக்கு. அதேபோல அவரு சொல்லம்போதே, "வீட்டுக்கே நான் போமாட்டேன். எனக்கு பயமா இருக்கு" அப்டின்னாரு. "உங்க வீட்டுன்னு இல்லப்பா, உன்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருக்கு. அது உனக்கு தெரியல. நீ எங்கனாலும் போய் தங்கிக்க. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா உன்கிட்ட இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம்" அப்டின்னாங்க. அதேபோல நான் எதுவா இருந்தாலும் நான் பார்த்துப்பேன்னு திமிரா வேற சொன்னாரு. "எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்டின்னேன். "சரிப்பா" அப்டின்னாங்க. அவரு அவங்க அக்கா வீட்ல போய் தங்குனாரு. வீட்ல படுத்தவரு வாசல்ல கெடக்குறாரு. அப்படியே தர தர தரன்னு இழுத்து அடிச்சு பின்னி எடுத்து எதிர்க்க வந்து நிக்குது. நான் இவ்வளோ நாள் மறைஞ்சிருந்தேன். என்ன கண்டுபிடிச்சுட்டாங்க. என்ன சரி பண்ணி ஆகாரம் குடு நான் போயிர்றேன். அப்படி பிச்சு கட்டி நீங்க வந்து சரி பண்ணி குடுத்து இன்னைக்கு இது பாருங்க. இந்த வழுக்கு எரியுது இல்லையா? இந்த பதி வழுக்க அவங்க தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா, பட்ட பாடுல நான் சரி பண்ணி குடுத்து, ஆத்தா அருள்ல குடுத்து, அவங்க இந்த பதி வழுக்கு வாங்கி எங்க கோயில்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த வழுக்கு எரியணும். எங்க மனசு திருப்தியா இருக்கு. உண்மைக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாம நான் இவ்வளோ காலம் இருந்திருக்கேன். ஆனா, அடிக்கடிக்கு அவர் தூக்க மாட்டிக்கிறேன். ஏதாவது பண்ணுவாரு. ஆனா, அவர் ஏத்துக்கவே இல்ல. அவரோட போதனம் அது சரியில்ல அதுல. குடிய நிறுத்திட்டாரு, எல்லாம் விட்டுட்டாரு. இன்னைக்கு நல்லபடியா ஒரு வீடு வாசல கட்டி, 4 வாகனம் வாங்கி, நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஆத்தா இடத்துல அவங்க குடுத்த வழிக்கு இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது அவங்களுக்கும் நல்லது நடக்குது. அதேபோல ஆத்தாவ பார்த்துட்டு நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுமாரி ஒவ்வொருத்தருக்கும் அதுமாரி பண்ணுவாங்க. வரலனாலும், என் புருஷன காப்பாத்துன்னு மனைவி வந்தா கூட போதும். காப்பாத்தி குடுத்துருவாங்க. அவங்க வரணும்னு அவசியம் இல்ல.
சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு இருக்கும். அப்படி ஆகியிருந்தாலும் தவறான உறவுல இருப்பாங்க. அது வந்து கணவனுக்கோ, மனைவிக்கோ பிரச்சனைய குடுக்கும். அதுபோல இருக்கிறவங்கள திருத்தி நல்வழிப்படுத்த முடியுமா? கரெக்ட்டா செய்யணும்னா, அவர கொண்டு வராம இத செய்யலாம். அவர கொண்டு வந்துட்டீங்கன்னா, சாதாரணமா நீங்க தண்ணி குடுத்தா கூட குடிக்க மாட்டாரு. ஏன்னா, அவருக்கு அந்த சந்தேகத்த பேயே வந்துரும். அதே இடத்துல அவருடைய போட்டிருக்கிற ஆடை, அப்படியே நம்ம துவைக்காம கொண்டு வரணும், வேர்வையோட. அந்த ஆடை, புகைப்படம் இருந்தா, அவங்கள கொண்டு வரணும்னு அவசியமே இல்ல. அதையே வைத்து அவரோட தப்பான உறவையும் நீக்கிட்டு, அவரோட மனைவி கூட அந்த மோகத்த அப்படியே மனைவி கிட்ட மாத்தி, குடும்பத்த ஒற்றுமை செய்ய முடியும். தப்பான உறவுல அவங்க ஏதாவது வசியம் பண்ணியிருந்தாலும், அத எடுத்து வெளிய விட்டுட்டு, அவர் நார்மல் கொண்டு குடும்பத்த நேசிக்கிற அளவுக்கு அன்பு, பாசத்த குடுப்போம். இதே இவரு வேற ஒரு மனைவிய கொண்டு வந்து இந்த இடத்துல வாக்கு கேட்டாலோ, ஏதாவது நடந்தா அப்பயே அம்மா சொல்லிடுவாங்க. "இது உன்னுடைய மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரர் இல்ல. உன்னொரு மாங்கல்யம் இது. முதல்ல இத விட்டுட்டு நீ வா. உனக்கு நல்லது நடக்கும்." அதே மாரி சொல்லி 2 பேரும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வாழறாங்க. தரமணிலேருந்து வந்திருக்காங்க அந்த விஷயத்துக்காக. இன்னைக்கு அவர் உணர்ந்தாரு. கண்டிப்பா அவங்களால உனக்கு பிரச்சனை இருக்குப்பா. அவங்க சொத்து கேட்கறாங்கன்னா, ஆமாம்மா. கரெக்ட்டு தான். நீ இத விட்டுடுப்பான்னு அம்மா வெளிப்படையா சொல்லி அவரு ஒத்துக்கிட்டு அத பண்ணிக்கின்னு, இன்னைக்கு குடும்பத்தோட வாழறாரு. அந்த மாரி பண்ணிக்குவாங்க. சில பேருக்கு வந்து உடம்புக்குள்ள ஏதோ கெட்டது இருக்கிறது நல்லாவே உணர முடியும். இத வெளிய சொன்னா நம்பவும் மாட்டாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுபோல ஆட்கள் ஆலயத்துக்கு வந்திருக்காங்களா? வந்தவங்கள நீங்க சரி பண்ணி குடுத்துருக்கீங்களா? கண்டிப்பா. இது வந்து சித்த பைத்தியம்ன்னு சொல்லுவாங்க. சித்து பைத்தியம்னா பைத்தியம் பிடிக்க வைப்பாங்க. அவனுக்கு மட்டும் தெரியணும். அவனுக்கு மட்டும் இது மாரி நடக்கணுன்னும்போது, மத்தவங்களுக்கு அது தெரியாது. அவன் பாதிப்பு மொத்தம் ஒரே மனிதனுக்கு தான் போகும். அவன் ஏதாவது ஒரு தப்பான விஷயத்துல மாட்டியிருப்பான், யார்ட்ட சண்டை போட்டிருப்பான், அவங்களுக்காக பண்ணியிருப்பாங்க. அது வெளி மக்களுக்கு அது எந்த ஒரு உறவையும் தெரியப்படுத்தாது. அவரு சொல்றது எல்லாமே தப்பு, தப்புன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவருக்குள்ள இருக்கிறது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து அவனோட புத்திய வந்து பேதலிக்கிறது. அப்படி வரம்போது, இதே இடத்துல உட்காரும்போது எல்லாமே அம்மா சொல்லுவாங்க. அப்போ அவங்க உண்மைதாம்மா, யாருமே என்ன நம்ப மாட்டாங்க. அதையும் அம்மா சொல்லிடுவாங்க. இந்த மாரி விஷயம் இருக்குப்பா, உன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. உனக்காக செய்திருக்காங்க. ஏன்னா நீ அறிவாளியா இருக்க, புத்திசாலியா இருக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது, அது நம்ம அம்மா நிவர்த்தனி பண்ணி குடுத்துருக்காங்க. அதே போல யாராவது லவ் பண்றாங்க, ஒரு வசியம் பண்ணி அந்த பொண்ண எடுத்துட்டு போணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, அதையும் சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப ஆக்ரோஷம், கத்தி எடுத்து அறுத்துப்பாங்க, கழுத்து பண்ணிக்குவாங்க. அதையும் எடுத்து சரி பண்ணி, அவனுடைய கெட்ட எடுத்துட்டு, மகளா அம்மா கிட்ட குடுத்துருவாங்க. அதையும் செய்வாங்க. ஆமா, இப்போ இந்த பேய், பிசாசெல்லாம் உண்மைங்களா? இதுபோல பாதிக்கப்பட்டவங்க யாராவது இங்க வந்திருக்காங்களா? அவங்கள நீங்க சரி பண்ணி குடுத்துருக்கீங்களா? கண்டிப்பா. தெய்வம் இருக்கிற இடத்துல கண்டிப்பா பேய், பிசாசு இருக்கத்தான் செய்யும். ஆத்தான்னு ஒருத்தி இருக்கா, சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னா, கண்டிப்பா அது இருக்கு. அதேபோல இதே இடத்துல பேயே இல்லன்னு சொன்னவங்க எதிர்க்க எத்தனையோ பேருக்கு, என் மகளா பண்றா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இடத்துல அவங்க உட்கார வச்சு, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்து, அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவிகள் வந்து பேசும். எல்லாமே சொல்லும். நடந்த கதைகள் எல்லாமே சொல்லும். அப்போ அவங்களுக்கே ஷாக் ஆவாங்க. உண்மதான் இது என் பொண்ணுக்கு உண்மையா பேய் புடிச்சிருக்கு. அந்த மாரி சொல்லி எத்தனையோ இடத்துல காத்து ஓட்டியிருக்கோம். நம்ம கோயில் சன்னதியிலயும் ஓட்டியிருக்கோம். நல்லா இருக்காங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்தது. அந்த பாப்பாவுக்கு காலேஜ் போற இடத்துல ஒரு பேய் பிடிச்சிருக்கு. அவங்க வந்து கேட்டுட்டு நான் இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது இங்க உட்கார்றதுக்கு முன்னாடி அம்மா கனி குடுத்து, "ஆடையில கட்டிக்கப்பா! உனக்கு ஆபத்து இருக்குன்னு" அந்த அம்மாக்கு சொன்னாங்க. அந்த அம்மா கட்டிட்ட பிறகு, "நீ போப்பா! அவங்க காசு இருக்கும்போது வந்து பூஜை செஞ்சுக்குவாங்கன்னு" அம்மா சொல்றாங்க. நான் எப்படி போவேன்? என்ன கொண்டு வந்து இங்க கட்டு போட்டு நான் போமாட்டேன். என்ன ஓட்டி விட்டா தான் நான் போவேன் அப்படின்னு அந்த தம்பி சொல்றாரு. அவரோட பேரோட உச்சரிச்சு சொல்றாரு. என்ன வந்து இவங்க எத்தனையோ இடத்துல ஏமாத்திட்டு வந்துட்டேன். இங்க ஏமாத்த முடியாது. என்ன கண்டிப்பா நீங்க முடிச்சு வெளிய நிறுத்துங்கன்றாரு. உடனே அவங்க அப்பா, அம்மா இவன் யாரு இது புதுசா வந்து பேசுறான்? என் மகளா தானே இருந்தாங்க. அவரு நம்பவே இல்ல. அதுக்கப்புறம் நம்புறாரு. அதுக்கப்புறம் நூல் கட்டு போடுறாரு. அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு நைட்டுக்கே கூட்டு போல. இங்கே தங்க வச்சு, மறுநாள் காலையிலேயே வேலை செய்து, அம்மா பூஜை செய்து அவங்கள வழி நடத்தி எடுத்து காப்பாத்தி விட்டாங்க. அந்த பாப்பா கொஞ்ச நேரத்துல நல்லா ஆயிட்டா. 1 வாரமா சாப்பிடாத அந்த பாப்பா பசிக்குதுன்னு சொல்லி, இங்கே சாப்பாடு வாங்கிட்டு வந்து கோயில்லயே அன்னதானம் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க. இது இப்ப நடந்தது போன வாரம். இந்த பேய், பிசாசுலாம் சரி பண்ணி குடுக்குறீங்கல்லம்மா, அப்படி குடுக்கறதால உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா? கண்டிப்பா நெறைய நடந்திருக்கு. "நீ தானே என்ன ஓட்டுற, நீ தானே வழி நடத்துற." அவங்க வந்து இங்க வந்து என்னன்னா, "இங்க வந்து வழி நடத்துற. நாங்க எவ்வளோ இடத்துல போய் ஏமாத்திட்டு வந்துட்டேன். இங்க வந்து ஏமாத்த முடியல. இதே இடத்துல அடிச்செல்லாம் சொல்லி, நீ என்னால ஓட்ட முடியாதுன்னு சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கு. ஆனா, ஒரு துளியும் நாங்க அடிக்க மாட்டோம், திட்ட மாட்டோம், எதையுமே செய்ய மாட்டோம். ஆத்தா அருள்ல சில சக்திகள் பலமா நாங்க இறங்கி, அவங்களுக்கு மாந்திரீக வேலைகள் நெறைய நாங்க வைத்திருக்கிறோம். அத செய்யும்போது அந்த கட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டா அது எழுந்துக்க முடியாது.
அது எப்பேற்பட்ட தீய சக்தி எத்தனை இடத்துல சுத்திட்டு வந்தாலும் இதே இடத்துல கட்டுக்குள்ள வச்சு நான் ஓட்டி நிவர்த்தினி பண்ணி இதே இடத்துல அம்மா நான் நல்லா இருக்கேன்னு 2 மணி நேரத்துல அவங்க சொல்லி என் மகள் நல்லா இருந்த பிறகு நீ வெளியே இட்டுன்னு போமா நான் சொல்லுவேன். ஆமாம்மா என் மகள் நல்லா ஆயிட்டான்னு சொல்லி தான் வெளியே கூட்டு போவாங்க. அது வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க. அதே போல பெங்களூர்ல இருந்து ஒருத்தர் இதே பிரச்சனையில ஃபோன் குறி பார்க்குறாங்க. ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு அவங்க எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபோன் குரல் மட்டும் தான் அம்மா கேட்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. உத்தரவு கரெக்டா இருக்கு, ஆபத்து இருக்குமான்னு சொன்னாங்க. அதே மறுநாள்னே வந்தாங்க, நிவர்த்தினி பண்ணாங்க. சரியாக்கி குடுத்தாங்க. இன்னைக்கு அம்மாவுக்கு டீ கூட எடுத்துட்டு நேர்த்திக்கடன் முடிச்சுட்டு, அம்மாவுக்கு சேலை, மாலைலாம் குடுத்துட்டு, சாமி கும்பிட்டுட்டு, இப்ப ஆவடிக்கு போயிருக்காங்க. நாளைக்கு திரும்ப இந்த கோயிலுக்கு வராங்க. 3 நாள் வந்துட்டு போணுன்றதுனால, பெங்களூர் போயிட்டு போயிட்டு வர முடியாதனால, நாளைக்கு திரும்ப வந்து அம்மா தரிசிட்டு, திரும்ப அவங்க பெங்களூருக்கு போறாங்க. இது இப்ப ரீசென்ட்டா நடந்தது. ஏன்னா, எல்லாமே அம்மாவோட இடத்துல நெஜங்கள் அப்படி இருக்கு. பொய்யின்றது எதுவுமே இல்ல. நீங்க தினமும் அருள்வாக்கு பார்க்குறீங்களா? இல்ல வாரத்துல ஒரு 3 நாள், 4 நாள் அருள்வாக்கு பார்க்குறீங்களா? இல்ல அருள்வாக்கு பார்க்கணும்னா உங்கள எப்படிம்மா நாங்க தொடர்பு கொள்றது? இல்லைங்கய்யா, இப்ப நம்மளது வந்து அங்காள பரமேஸ்வரி மயான காளின்னு நம்ம சேனல் போட்டிருக்கோம் யூடியூப்ல. ஷேர்ல வரோம். அது நீங்க நம்பரும் இருக்கு. அதுலயும் நீங்க பார்த்து கான்டாக்ட் செஞ்சுக்கலாம். அதேபோல இது தினவாக்கு. தினமும் நம்ம அருள்வாக்கு சொல்லுவோம். காலையில 9:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நம்ம சொல்லுவோம். இதுல என்னன்னா, தினகுறின்றது எதற்காக நம்ம வச்சிருக்கோம்னா, எல்லாருமே எல்லா வேலைக்காக வராங்க. மாந்திரீக வேலைக்கு. வசியம், பிரச்சனை, காத்து, பேய், பிசாசு எல்லாத்துக்கும் வரதும்போது நாட்கள் பத்தல. அது அந்த உக்கிர நாள்ல நம்ம வாக்கு சொல்லிட்டோம்னா, அந்த உக்கிர நாள் தான் நம்மளுக்கு பண்ண முடியுதே தவிர, அவங்களோட அருள்வாக்கு நாள் வந்து அதுல போயிடுது. உக்கிர நாள்ல எந்த ஒரு தீர்வும் அவங்க செய்ய முடியல. அதனால தினகுறி போடுறதுனால அருள்வாக்கு பார்த்துக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னும்போது டக்குனு அந்த நாள புடிச்சு அவங்களுக்கு செய்து குடுக்குறோம். அதனால அவங்களுக்கு நிவர்த்தனி ஆகுது. அதேபோல மாசத்துல 1 நாள் அம்மா சுயம்புல அருள்வாக்கு குடுப்பாங்க. இங்க சுயம்புல உட்காரும்போது, எல்லாரும் நேர்த்திக்கடன் செய்து அம்மாக்கு அழைப்பு குடுத்து, அக்கினி கூடைய குடுப்பாங்க. அக்கினி கூடை சுத்திட்டு வந்த பிறகு, லாஸ்ட்டா அம்மா போய் சுயம்புல உட்காந்துருவாங்க. சுயம்புல உட்கார்ந்த பிறகு, எல்லாருமே வந்து அருள்வாக்கு பார்த்துப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கனி குடுத்து அருள்வாக்கு குடுப்பாங்க. அன்னைக்கு காணிக்கை கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்துக்கலாம். 10 பேரு, 100 பேரு யாருனாலும் உட்காரலாம். அந்த வாக்கு முடியிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு எழுந்துக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வாக்கு குடுத்துட்டு, அதுக்கு பிறகு எல்லாருக்கும் அன்னதானம் செய்துட்டு, சாப்பிட்டு எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்துவாங்க. யாருக்கும் ஒரு குறை இல்லாம நிவர்த்தனை செய்வாங்க. அன்னைக்கு குடுக்குற கனி அவங்க ஆலயத்துக்கு கொண்டு போய் வச்சாங்கன்னா, பில்லி சூனி இருந்தாலும் வெளிய கிளம்ப ஆரம்பிக்கும். அவங்களோட தீர்வா நல்லது நடக்கும்னு மனசுல எடுத்துட்டு போனாலும் வெற்றி காரியமா முடியும். வீட்டுக்குள்ளேயே மஞ்ச ஆடையில வைத்து வாசல்ல கட்டுனாலும் தீர்வு நடக்கும். அன்னைக்கு குடுக்குற கனிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். ஆவேசத்துல இருந்தாலும் அந்த ஆவேசத்தோட கனி பவர் சக்தி அதிகமா இருக்கும். அன்னைக்கு அந்த அம்மா குடுக்குற கனி. ஏன்னா, அன்னைக்கு ஃபுல்லா உபவாசம் இருந்து 3 நாளைக்கு உபவாசம் இருந்து, சக்திகள் பெருக்குறதுக்காக ஆத்தா இடத்துல அருள் குடுப்பாங்க. இதே இடத்துல அந்த அமாவாசை நாள்ல எலும்பு கடிப்பாங்க. நைட்ல வந்து இரவுல தூங்குனா கொஞ்சம் மிரளா தான் இருக்கும். எலும்பு சத்தம், கொலுசு சத்தம், அப்படியே தலைமாட்டிலே நம்மள சுத்தி சுத்தி வர்றத நம்ம நல்லா உணர்ந்துக்கலாம். அந்த அளவுக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதாவது மக்களுக்கும் அந்த அருள காட்டுவாங்க. யாரு வந்தாலும் அது உணரலாம். நீங்க தான் அம்மா தான் சாமி அம்மா தான் பார்க்கணுன்றது இல்ல. நம்மள மாரி பக்தர்கள் வந்து இங்க உட்கார்ந்தாலும், அந்த பக்தர்கள் இந்த காட்சிகள அம்மா காட்டுவாங்க. அதேபோல இந்த யார் வந்தாலும், "ஏன் கோவிலு? உன் இடம்" அப்படி சொல்ல முடியாது. அம்மாவுடைய பிள்ளைங்க. எல்லாருக்கும் அந்த உரிமை குடுப்பாங்க. எல்லாரையுமே பெருக்கி கோலம் போடு, எல்லாருக்கும் அம்மாக்கு பூ போடு, விளக்கேத்து, எல்லாருக்கும் அந்த அனுமதி குடுப்பாங்க. அந்த அமாவாசை நாள்ல எல்லாரும் அம்மாக்கு சேவை செய்யலாம். நான் தான் செய்வேன், நீ தான் செய்வேன்னு யாரும் போட்டி போட வேண்டாம். அதேபோல இந்த ஒரு ஆடி மாசம் வருதுன்னா, எங்களால முடிஞ்சது சேலைகள் குடுப்போம். மயான கொள்ள வைப்போம். அன்னைக்கும் அம்மாவுடைய தேர்வுல, அம்மாவுடைய காணிக்கை உண்டியல்ல சேர்றத வைத்து, எல்லா மக்களுக்கும் எத்தன மக்கள் வராங்களோ, அத்தன மக்களுக்கும் அம்மா சேலை குடுப்பாங்க. 3 டைமா குடுப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு குடுப்பாங்க. மயான கொள்ள ஒரு அன்னைக்கு குடுப்பாங்க. அது விட்டுட்டு போயிட்டாங்க, சேலை அவங்களுக்கு கிடைக்கலன்னும்போது, திருப்பி ஒரு நாள் வர வச்சு, விடியாத்தி பூஜைன்னு வச்சு அன்னைக்கு குடுப்பாங்க. அது வந்து மனக்கசப்பு யாருக்கும் வரக்கூடாது. ஒரு இப்போ ஜென்ஸுங்க வராங்கன்னா, அவங்களுக்கு வேஷ்டி, டவுல் குடுப்பாங்க. லேடீஸ் வராங்கன்னா, அவங்களுக்கு சேலை குடுப்பாங்க. அதுவும் மஞ்சளு, குங்கும கலர் கலராம எதையுமே குடுக்க மாட்டாங்க. அத அவங்க விருப்பப்பட்டு கட்டிட்டு போனா, சென்டிமென்ட்டா இருக்கும். அம்மா குடுத்த சேலை, இது ஒரு வேலைக்கு போறோம், வெற்றியா இருக்கும் அப்படின்னு அத வச்சுப்பாங்க. பொக்கிஷமா வச்சுப்பாங்க. அதேபோல எனக்கு அம்மாக்கு கட்டின சேலை குடுன்னா, அத சுத்தபத்தமா இருக்கிறவங்களுக்கு அம்மாவோட சேலைய குடுத்து அருள் குடுப்பாங்க. அப்படி இல்லம்மா அப்படின்னும்போது, அவங்களே ஒரு சேலை கொண்டு வந்து அம்மா மேல போட்டு, அந்த சேலைய குடுப்பாங்க. எதுக்குன்னா, அவங்க உடம்புல ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்தா, அந்த சேலைய கட்டுவாங்க. வாரத்துல 1 நாள். கட்டிட்டு அம்மா வந்து பார்க்கணும். அதுலயும் உங்களுக்கு தீய சக்திகள் எடுக்கிறதுக்கு உத்தரவு இருக்கு. பரிகாரமே தான் செஞ்சு நிவர்த்தனை பண்ணணும்னு இல்ல. எப்படி எப்படி இருக்கோ, அப்படி அப்படியே எடுத்து சரி பண்ணி குடுப்பாங்க. இது அம்மாவுடைய கோரிக்கைகள்.
பல வருஷமா அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. அம்மனும் உங்க கூடவே இருக்காங்க. அப்படி அம்மன் உங்க கூட இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்திருக்கா? தாராளமா சொல்லலாம். நாங்க ஒரு ஒரு ரொம்ப பிரச்சனையில என் பிள்ளைங்க ரொம்ப ஆபத்துல இருந்தபோது, அவங்க நெறைய டைம்ல என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்து இருந்தது, காப்பாத்தி குடுத்துருக்காங்க. அதேபோல எங்க வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, காப்பாத்திருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துல எனக்கே ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. நான் குழந்தை பிறக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனை அதிகமா இருந்துச்சு. டாக்டர்லாம் நெறைய இது அட்டாக் வர நிலைமையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அம்மா இடத்துல அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. "உனக்கு வந்து குடும்ப வாழ்க்கைய முடிச்சுட்டு என்னோட இடத்துல நீ அமரு. உனக்கு எந்த நோய் நொடியும் நான் தரமாட்டேன். நீ என் மகள். நான் சரி பண்ணி தரேன்." இன்னைக்கு வரைக்கும் நான் 15 வருஷம், 16 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்ன வரைக்கும் நான் ஒரு டேப்லெட் எடுத்ததில்ல. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ன்றது நான் மறந்துட்டேன். நான் ஒரு பலீனமா இருந்தேன் அந்த காதுல கேட்டு. ஆனா, "இனி நீ இதுல உட்காரு. என்னுடைய குடும்ப வாழ்க்கை எனக்கு 22 வயசுல திருமணம் முடியுது. திருமணம் முடியும்போது, அப்ப 22 வயசுல முடிச்சு 30 வயசுக்குள்ள என்னுடைய அம்மா தோட்டத்துல நான் வந்து உட்காந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு வந்து 43 வயசு ஆகுது. இன்னைக்கு அம்மா உட்கார வச்ச இடத்துல நான் தாயா என்னை ஏத்துக்கிட்டாங்க. நான் தாயா உட்காந்துக்கிட்டேன். எனக்கு நெறைய தொலைச்சதெல்லாம் எனக்கு திரும்பி குடுத்துருக்காங்க. அத விட அதிகமா குடுத்துருக்காங்க. நெறைய அன்பு வச்சேன். அந்த அன்பெல்லாம் எனக்கு நெறைய தொலைஞ்சிருச்சு. அந்த அன்புகள நம்பிக்கை வச்சேன். அதையும் தொலைஞ்சிருச்சு. அதே நம்பிக்கையில எனக்கு கோயிலுக்கு வர பக்தர்கள எனக்கு அண்ணனா, தம்பியா, அக்காவா, சொந்தமா, பந்தமா, தம்பியா எல்லா உறவும் குடுத்து நட்பா, இன்னைக்கு வரைக்கும் அந்த 13 வருஷத்துல எனக்கு புதுமையான ஒரு உறவுகள எனக்கு குடுத்துருக்காங்க. அந்த உறவுகள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட எனக்கு ஓடி வருது. இன்னைக்கு எடுத்து செய்யுது, என்ன பார்த்துக்குது, மக்களா எனக்கு இருக்கு. நான் செய்றேன், நீ செய்றேன்னு எனக்கு ஒற்றுமையா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் உறவுகள புதுசு குடுத்துருக்கு. அதுபோல நெறைய நான் பணத்தால ரொம்ப கஷ்டப்பட்டேன். மனத்தால கஷ்டப்பட்டேன். அந்த மனம், கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து, இன்னைக்கு 4 பேருக்கு நான் உதவி செய்ற இடத்துல எனக்கு சக்தி குடுத்துருக்காங்க. அதனால எனக்கு என்ன கிடைக்குதோ அத 4 பேருக்கு நான் குடுத்து பகிர்ந்து சந்தோஷப்படுறேன். நம்மள நம்பி வரவங்களுக்கு நான் உதவி செய்வேன். அதே இடத்துல அருள் குடுக்கணுன்ற இடத்துல பணம், காசு நான் இல்லாமயே கூட அவங்களுக்கு அருள் குடுத்து, அவங்கள காப்பாத்தி, நல்லான பேருக்கு அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. இதே இடத்துல நெறைய நடந்திருக்கு. அதேபோல அம்மாக்காக, எனக்காக, எனக்கு இத போட்டு பார்த்தா அழகா இருக்கும். இத போட்டு பார்த்தா அழகா இருக்குன்னு, எனக்கு ஒவ்வொரு பொருளும் கொலுசு, அந்த மாரி நெறைய வாங்கிட்டு வந்து போட்டு, எனக்கு இப்ப கூட ரீசென்ட்டா 1 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து குடுத்தாங்க. என்னம்மா வேணும்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலங்கன்னேன். அதுக்கு பிறகு அம்மா சொல்லியிருக்காங்க, "எப்பவுமே அவ உடம்புக்குள்ள நான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவளுக்கு எனக்கு காலையில போட்டா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவளுடைய உடம்புக்குள்ள நான் இறங்கியிருக்கேன்." அப்படி சொல்றாங்க. அப்போ அவரு வேலங்க கொலுசும், தண்டையும் வாங்கிட்டு வந்து அம்மாக்காக இப்ப 2 ஒரு வாரம் 10 நாளுக்கு மேல தான் ஆகுது. வாங்கிட்டு வந்து போட்டுருக்காங்க எனக்கு. இப்போ குடுத்துருக்காங்க அவங்க. ஏன்னா, அது முடிச்சிருக்கிறதுனால. அதேபோல அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அந்த கஷ்டத்த தீர்த்து குடுத்ததுனால, அவங்க ரொம்ப பெருசா சந்தோஷப்பட்டு எங்களுக்கு இத செய்திருக்காங்க. இன்னும் நெறைய செய்றாங்க. நெறைய விஷயம் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஆனா, எங்களால சொல்லாத இருக்க முடியல. இன்னைக்கு கோவில்ல சன்னதியில இருக்கிற ஒவ்வொரு பொருளும், எல்லா பக்தர்களும் எங்களுக்கு செய்தது. இன்னைக்கு நான் உட்கார்ந்திருக்க அந்த ஆலயம்னா, ஆத்தா குடுத்த ஒரு வாக்கு, ஆத்தா குடுத்த ஒரு செல்வம் தான். சந்தோஷம் தான். அவங்க இந்த ஷெட்டுக்கு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா காச குடுத்து, மண்ணுல இருந்தத ஒரு ஒரு பேனர்ல இருந்தத உருவாக்கி, அதுக்கப்புறம் ஓடு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷெட்டா போட்டு, இன்னைக்கு இவ்ளோ இவ்ளோ எங்கள வளர்த்தி குடுக்குறது பக்தர்கள் தான். அவ்வளோ நாங்க செய்றோங்க. அம்மாவுடைய உழைப்பு இல்லாம, கஷ்டம் இல்லாம இது எதுவுமே நடக்கல. அம்மா சக்தி குடுக்குது, உழைப்பு குடுக்குது. திரும்ப அங்க அன்பு திருப்பி குடுக்குறாங்க. அதேபோல ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லன்னா ஒரு துளியும் நடக்காது. அம்மாவ நம்பணும். அம்மாவ சந்தோஷப்படுத்தினா, கரெக்ட்டா அம்மா செஞ்சுருவாங்க. பணம், காசுக்கு அம்மா வந்து அசர மாட்டாங்க. அன்பு, "நீ என்ன காப்பாத்துமான்னு" கால்ல விழுந்துட்டு, அந்த அன்புக்கு எப்பேற்பட்ட விஷயமாவும் ஜெயிச்சு குடுத்துருவாங்க. இது ஆத்தாவிட நான் கத்துக்கிட்டது, நான் மத்தவங்களுக்கு கத்துக் குடுக்குறது. இதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா, எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதனால நான் எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையோட உட்காருங்க. நம்பி இருங்க. உங்களுக்கு நடக்கும்னு இருக்கேன். எல்லாருக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் மேலும் மேலும் ஜனங்க வராங்க. அதேபோல இந்த அமாவாசைக்கு வரும்போது எல்லாரும் நேர்த்தி கடன செய்யறத விட, அம்மாவ பார்க்க அன்னைக்கு சுயம்புல ஆவேசமா வருவாங்க. அத பார்க்கறதுக்காகவே வருவாங்க அன்னைக்கு. அவங்கவங்க வீட்ல அன்னம் செஞ்சு கொண்டு வருவாங்க. என்னென்ன கொண்டு வரும் 4 மக்களுக்கு அவங்களே அன்னதானம் பரிமாறுவாங்க, சாப்பிடுவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அம்மா சொன்னது. நாங்களும் ஏத்துக்கிட்டோம். நெறைய பேருக்கு அவங்க இருக்கிற வீட்ல நெறைய பிரச்சனை இருக்கும். அவங்களால வீட்ல இருக்கவே முடியாது. அதுபோல இருக்கிறவங்களுக்கு நீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனைகள சரி பண்ணி குடுத்து, அவங்கள அந்த வீட்ல நல்லபடியா வாழ வைக்க முடியுமாமா? அப்படி இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க வர முடியல, அவங்களால எங்களுக்கு வர முடியாதும்மா, நீங்க வீட்டுக்கு வரீங்களான்னு உத்தரவு பார்க்கணும். ஃபோன்ல ஒரு அருள்வாக்கு பார்க்கணும்.
ஏன்னா அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க வீட வந்து நமக்கு அனுப்பணும். அனுப்பிச்ச பிறகு அம்மா சொல்லுவாங்க. இந்த மாரி இருக்கு. இந்த அருள்வாக்குல இந்த பிரச்சனை இருக்கு. நீ வந்து அழைப்பு குடுங்கன்னா, நாங்க எங்களுக்கு அழைப்பு குடுக்கணும். இங்க வந்து கோவில்ல வந்து சொல்லணும். அம்மா நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு மொற சீர் கொண்டு வரணும். கொண்டு வந்து அம்மா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து நீங்க சொல்லுங்கன்னு நேர்ல வரலாம். இல்லம்மா நான் வர முடியல. அட்ரஸ் இந்த இது இடத்துக்கு அனுப்புறேன். வாகனத்த அனுப்புறேன். நீங்க வாகனத்துல வந்துருங்க. நாங்க யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டு போறோன்னுவாங்க. அப்படி போகும்போது, அவங்க வீட்டு வாசல்ல அம்மாக்கு பாத பூஜை பண்ணி, அழைப்பு குடுக்கும்போது, அவங்களோட குலசாமியும் கேட்டுக்குவாங்க. அவங்க உள்ள கால் வைக்கும்போது, மயான காலியா உள்ள போய் எல்லா கெட்ட சக்திகளையும் எடுப்பாங்க. என்ன தீர்வுன்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு பிறகு எல்லா கெட்டதையும் எடுத்து நிவர்த்தினி முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு அம்மாவுடைய அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. வீட்டுடைய குலசாமி அழைப்பு. அப்போ பூஜையில வந்து உட்காரும்போது, அங்க ஒரு கலசம் வச்சு பூஜை செய்வாங்க. செய்யும்போது அவங்க குலசாமிய கூப்பிட்டு அம்மா நீங்க வந்து உத்தரவு கொடுங்கன்னு கேட்டா, நம்ம மேலயே உச்சி எடுத்து, அம்மா அவங்க என்ன தெய்வம் இருக்கோ, அந்த தெய்வம் நம்ம மேல இறங்கும். இறங்கி அவங்களுக்கு சொல்லும். "எப்பா பரவால்ல. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? அவங்களுக்கு வேண்டுதல் என்ன கட்டியிருந்தாங்க? ஏன் இப்படி இருந்து?" எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க அவங்க குலசாமி சொல்லும்போது, எல்லாமே அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்ப சரிதாம்மா, எங்களுக்கு என்ன வழின்னா, என் இடத்துக்கு வந்து பூஜை செய். உன் உடம்புல யார் உடம்புலயாவது எனக்கு இறக்குங்க. இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய வீட்டுக்கு நடத்தி குடுத்துருக்கோம். இல்லம்மா எங்களுக்கு எதுவுமே அருள்வாக்குல வந்து எதுவுமே வேண்டாம். நீங்களே அருள்வாக்கா இருந்து, எங்களுக்கு மயான காலே எனக்கு சரி பண்ணி குடுத்தா போதும்ன்னு சொல்லுவாங்க. அம்மா கால் வைக்கும்போதே உள்ள என்னென்ன இருக்கோ அத்தனையும் சொல்லிடுவாங்க. எந்த ரூம்ல இருக்கு, எந்த பொருள் இருக்கு, இல்ல பூமிக்குள்ள இருந்தாலும் எடுத்து காட்டுவாங்க. இல்ல ஆலயத்து உள்ளே ஏதாவது நம்ம கூடயே பழகுறவங்க ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து வச்சிருந்தாலும் எடுத்து காட்டுவாங்க. எல்லாமே நிவர்த்தனை பண்ணுவாங்க. மொற சீருன்றது வந்து தாயே நம்மளுக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது மஞ்சள், குங்குமம், சேலை அவங்களுக்கு நம்ம குடுக்கணும். ஏன்னா வேம்பு, சூளம் எடுத்துட்டு தான் அவங்க வருவாங்க கொத்து பெரம்போட. அப்ப போகும்போது அம்மா வாசல்ல நிக்கும்போது அழைப்பு அதுதான். சேலை பூ குடுக்கணும். மாலை போட்டு வாம்மான்னு கூப்பிட்டா, அவங்க மனசார உள்ள வரும்போது, அவங்க குளிர்ந்த பிறகு நம்ம உள்ள வரும்போது, நம்ம குளிர்ற அளவுக்கு அவங்க வாக்கு குடுப்பாங்க. இது உத்தரவு. இது எல்லாருமே கூப்பிடலாம். யாருக்கு அம்மாவ கூப்பிடணும்னு மக்கள் எல்லாருமே கூப்பிடலாம். இல்ல நான் கோவில்ல வந்து பிரச்சனை தீர்த்துக்கிட்டோம்மா, நீங்க என் இடத்துக்கு கால் வச்சா நல்லாருக்கும். தொழில் நல்லாருக்கும். ஒரு தொழில் தொடங்குறோம். ஒரு வீடு கட்டியிருக்கோம். நீங்க வந்து அம்மாவோட கால் பாதம் அப்டின்னா, கண்டிப்பா அம்மா அழைப்பு குடுத்தா, கண்டிப்பா உள்ள போய் நிப்பாங்க. அது வந்து நம்ம கோவில்ல கூப்பிடணும். மஞ்சள், குங்குமம், வெத்தல பாக்குலாம் குடுத்து, அம்மா நாளைக்கு நான் உங்களுக்கு வச்சிருக்கோம். நம்ம எப்படி ஒரு கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சு கூப்பிடுறோமோ, அந்த மாரி அம்மாவ கூப்பிடணும். அப்ப கூடும்போது அம்மா சந்தோஷமா உள்ள வருவாங்க. கால் வச்சு அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் வெற்றி வெற்றி காணும். அதேபோல சிறு தொழில் பெருந்தொழில் ஆகும். சந்தோஷமா இருப்பாங்க. எப்பவுமே விசுவாசியா வருவாங்க. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதேபோல அம்மா இடத்துல குரு தட்சணன்றது வந்து அம்மாவுடைய அழைப்பு கூப்பிடும்போது, அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அவங்க அத குடுத்தா அம்மா ஏத்துக்குவாங்க. அதேபோல அவங்க திருப்தி ஆன பிறகு அவங்க என்ன வேணாலும் அம்மாக்கு வந்து செய்வாங்க. பிரச்சனைகள் இருந்தா அதுக்கு தீர்வுகள் அம்மா போய் சொல்லுவாங்க. அழைப்பு பூஜைன்றது, "எம்மா நீங்க வந்து உள்ள கால் வைங்க. நல்லது நடக்கணும்னா, நம்ம என்ன செய்யணும்னு மனசுல நெனைக்கிறோமோ, அத அங்க செய்யணும். தானாவே நடக்கும்." அம்மா உள்ள போவாங்க. அது நீங்க வேண்டா வெறுப்பா செய்றேன்னா, முதல்ல அழைப்பிலேயே அம்மா, "எனக்கு அவன் இடத்துக்கு விருப்பம் இல்லன்னு" தெளிவா சொல்லிடுவாங்க. "உன் இடத்துக்கு நான் வரல." அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருத்தர் ஒத்துப்பாங்க, ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க வீட்ல. அப்ப 2 பேரும் ஒத்துட்டு வந்தா தான் நான் வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ வீட்ல கால் பதிச்சு, அந்த வீட்ல இருக்க முடியாம வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வீடு பூட்டி கிடக்கும். அந்த மாரிலாம் அம்மா கால் வச்சு, அந்த வீட்ட பூட்டு திறந்து, அதே வீட்ல இன்னைக்கு வாழறாங்க. 15 வருஷம் ஒரு வீட்ல ஆளே இல்ல. அம்மா கால் வச்சு அந்த வீட்ல இன்னைக்கு 4 வருஷமா அந்த வீட்ல வாழறாங்க. எல்லா வீட்லயும் அந்த மாரி இருக்கு. அவங்க உள்ள போறதுக்கு பயந்த பிறகு, அம்மா உள்ள போய் நிவர்த்தனை பண்ண பிறகு தான் அவங்க உள்ள வராங்க. அதுக்கு பிறகு அந்த வீட்ல இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த மாரி நெறைய வீடு அந்த மாரி அம்மா கால் வச்சிருக்காங்க. நடந்திருக்கு. நல்லது தான் நடக்குது. இது யார் விருப்பப்பட்டாலும் அம்மா வந்து அழைப்பு குடுக்கலாம். அவங்க அப்படிலாம் கிடையாது. மன திருப்தியா ஆத்தா உத்தரவு, ஆத்தா சொன்னது அப்படியே நடக்கும். அவங்களே சொல்லிடுவாங்க டான் டான்னு. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கோவிலை பற்றியும் கோவிலில் இருக்கிற அம்மனை பற்றியும் இந்த கோவிலில் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. உத்தரவுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுடைய அம்மாவ எல்லாருக்கும் நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு போறீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும். ஒரு குறையும் இல்லாம உங்க குடும்பத்தோட ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். இது ஆத்தா உங்களுக்கு அருள் புரிவாங்க. நல்ல விஷயத்த நல்லபடியா கொண்டு போங்க. கண்டிப்பா இது நடக்கும். சரிங்களா? எந்த ஒரு சின்ன விஷயமும் தப்பு பண்ணாம சரி பண்ணுங்க. அதே இடத்துல அம்மாவோட கான்டாக்ட் நம்பரும் அதில நீங்க செலுத்தலாம். தாராளமா. அம்மாவுடைய நம்பர் சொல்றேன். போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? 9094562321 இந்த நம்பர நீங்க போட்டுக்கோங்க. கார்டும் தரேன்.
அதை நீங்கள் எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதோட விளைவுகள் எல்லாருக்கும் நல்லதுலேயே எடுத்துகிட்டு வந்து அம்மா விடுவாங்க. நல்ல ஒரு அன்பாக சந்தோஷமாக நடத்தி மக்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எல்லா மக்களும் அம்மாகிட்ட வரணும். இது எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க. இதை நீங்கள் முழுமையாக நம்பி வந்தால் எல்லாத்துக்கும் தேர்வு உண்டு. இது ஆத்தா அங்காள பரமேஸ்வரி மயான காளி அருள்வாக்கா இதை நான் நிவர்த்தினி செய்கிறேன். கண்டிப்பாக எல்லா மக்களும் இங்கே வரணும். நான் நேர்த்திக்கடனா வேண்டிக்கிறேன் தாய்.